அனைவருக்கும் வணக்கம். என்னடா ரொம்ப நாளா வீடியோ வரலன்னு நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. தேர்தல் பிரச்சாரத்தில யூடியூப் ரொம்ப சூடா இருந்ததுனால, மக்கள்லாம் தேர்தல் செய்திகளையே பார்க்கட்டும். நம்மளோட செய்திய தேர்தல் பரப்புரை முடிச்சதுக்கப்புறம் குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு நாள் 10 நாளா நான் வீடியோவே எதுவும் போடல. ஸோ இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்த்துக்கு இருக்க சந்தேகம். பிளட் ரிப்போர்ட்ட வாங்கி பார்த்த உடனேயும், இந்த ரிப்போர்ட் எனக்கு இருக்குமா? டாக்டர் இது என் ரிப்போர்ட் தானா? இந்த சந்தேகம் நெறைய பேர்த்துக்கு இருக்கும். அதுவும் சர்க்கரை வியாதி போல அறிகுறிகள் இல்லாத அ அ வியாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயுமே நமக்கு இந்த ரிப்போர்ட் இருக்கா? நமக்கு எதுவுமே செய்யறது இல்லையே! இல்ல ரிப்போர்ட் தப்பா இருக்குமா? இந்த சந்தேகம் நெறைய பேர்த்துக்கு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு தெளிவு குடுக்கலாம் அப்படிங்கிறது தான். லேப்ல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி நடந்தா, அது எந்த மாரி தவறுகள்? எதனால நடக்குது? அதுக்குரிய காரணங்கள் என்ன? அந்த தவறுகள் நடந்தா அத எப்படி சரி செய்றது? அத களைவது எப்படி? அதத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல தவறு நடக்க வாய்ப்பு இருக்கா? ரிப்போர்ட் தப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு. த மெஷின் அண்ட் மேன் பிஹைண்ட் த மெஷின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு டெஸ்ட் பரிசோதனை கூடத்தில நமக்கு இயந்திரங்கள் பரிசோதனை பண்ணுது. அத ஒரு மனுஷன் கொண்டு போய் வச்சு தான் பரிசோதனைய தொடங்குறாங்க. அப்போ இது 2லயுமே எரர்ஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த எரர்ஸ் இல்லன்னா இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத 3 வகையா பிரிக்கலாம். அனலிட்டிக்கல், ப்ரீ அனலிட்டிக்கல், போஸ்ட் அனலிட்டிக்கல்னு சொல்லுவோம். அதாவது ப்ரீ அனலிட்டிக்கல் அப்படின்னா, நம்ம பரிசோதனை கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நடக்கிற தவறுகள். எந்த மாரி தவறுகள் நிகழலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிளிங் எரர் இது ரொம்ப காமனா நடக்கிறது. சரியான அளவு சாம்பிள் எடுக்கணும். குறைவான சாம்பிள் எடுக்கலாம். இல்ல சரியான கண்டெய்னர்ல போடணும். நீங்க பிளட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2, 3 கண்டெய்னர் வச்சிருப்பாங்க. சிவப்பு கலர் மூடி, பர்பிள் கலர் மூடி, இல்லனா கிரே கலர் மூடி இந்த மாரி வித்தியாசமான மூடி இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும். அதுக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்தந்த பரிசோதனைக்கு இந்தந்த மாரி ரத்தம் வேணும். இதுக்கு ஹோல் பிளட் வேணும். இல்ல கிளாட்டட் சாம்பிள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறை இருக்கும். ஸோ அந்த வழிமுறைய சரியா கடைபிடிக்காம மாத்தி எடுத்து பண்ணாங்கன்னா, வேரியேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து 3வது விஷயம், நம்மளோட அ ரத்த மாதிரி நம்ம குடுக்குறதுக்கும், அது லேபுக்கு போறதுக்கு இருக்க டைம், டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போ பலரும் நம்ம நேரடியா லேபுக்கு போய் குடுக்குறதில்ல. நமக்கு வீட்ல ஹவுஸ் கலெக்ஷன், ஹோம் கலெக்ஷன் எடுத்துட்டு போறாங்க. இல்லன்னா எங்கேயோ ஒரு கலெக்ஷன் சென்டர்ல குடுக்குறோம். அது அங்கிருந்து லேபுக்கு போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல சரியான டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ணல, இல்ல சரியான அளவுல அத பராமரிக்கல அப்படின்னா, அதிலயும் தவறுகள் வருவதற்குரிய வாய்ப்புண்டு. ஸோ சாம்பிளிங் எரர் அப்படிங்கிறது ப்ரீ அனலிட்டிக்கல் எரர், லேபுக்கு போறதுக்கு முன்னாடியே தவறுகள். இந்த தவறுகள்னால ரிப்போர்ட் தவறாக வரலாம். அடுத்து அனலிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபுக்குள்ள நடக்கிறது. அது மெஷினரீஸ்ல நடக்கிற எரர், இல்லன்னா பண்ற மனுஷனால உண்டாகிற எரர், இல்லன்னா பிரச்சனைகள்னு சொல்லலாம். பொதுவா பார்த்தீங்கன்னா, இதில அதிகப்படியா நடக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் மெஷின்ஸோ, இல்ல செமி ஆட்டோமேட்டட் மெஷின்ஸோ, இதில மனுஷனோட வேலை நெறையா இருக்கும். மனுஷன் பிப்பட் பண்ணி வைக்கணும். அத எடுத்து அவங்க கால்குலேட் பண்ணணும். இந்த மாரி விஷயங்கள் நெறைய இருக்கும்போது, இதில தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே ஆட்டோமேட்டட், ஃபுல்லி ஆட்டோமேட்டட்னா நம்ம சாம்பிள் வச்சா அதுவே எடுத்து எல்லாம் அளவா இது பண்ணி நமக்கு ரிப்போர்ட் குடுக்கும். இதில எரர்ஸ் வரதுக்குரிய வாய்ப்புகள் குறைவு. ஆனா, இதிலயும் சில நேரங்களில் தவறுகள் நடக்கலாம். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா, போஸ்ட் அனலிட்டிக்கல். அதாவது டெஸ்ட் எல்லாம் முடிச்சு பரிசோதனைலாம் முடிச்சதுக்கு பிறகு, ரிப்போர்ட்ட நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அந்த ரிப்போர்ட்ட பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது, அவங்க என்ட்ரி போடும்போது சில நேரங்கள்ல மாறி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு 2 குப்புசாமி இருக்காங்க. பி குப்புசாமி, எஸ் குப்புசாமி. இந்த 2 குப்புசாமிக்கும் ரிப்போர்ட்ட மாத்தி போடுறதுக்கு வாய்ப்பு. ஒரே மாதிரி பேர் உள்ளவங்களுக்கு மாத்தி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா அருகருகில இருக்கிற சாம்பிள். இந்த முன்னாடி இருக்கிற ரிப்போர்ட்டும், அடுத்த ரிப்போர்ட்டும் அவங்க என்ட்ரி பண்ணும்போது சில நேரங்கள்ல ஒரு அவசரத்தில அடிக்கும்போது தவறா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி எரர்ஸ் போஸ்ட் அனலிட்டிக்கல் எரர்ன்னு சொல்லுவோம். ஸோ தவறுகள் நடக்கிறது ப்ரீ அனலிட்டிக்கல், அனலிட்டிக்கல், போஸ்ட் அனலிட்டிக்கல். இது 3மே களையப்பட வேண்டிய, களையப்படக்கூடிய தவறுகள் தான். நல்ல ட்ரெய்னிங்கு, சரியான முறையில கண்காணிப்பும் இருந்தது அப்படின்னா, நிச்சயமா இத களைய முடியும். இருந்தாலும் சில நேரங்கள் நடக்கும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ்னு சொல்லலாம். இன்ஃபெக்ஷன் பாராமீட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில பேர்த்துக்கு இல்லாம இருக்கும். ஆனா பாசிட்டிவா வரும். சில பேர்த்துக்கு இருக்கும். ஆனா நெகட்டிவா வரும். ஸோ அது நம்ம வேற மெத்தட்ல செக் பண்ணி திரும்பியும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வந்தால் என்ன செய்யணும்? அடுத்தது இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுறது என்னென்னா கிளினிக்கல் கோரிலேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டு இந்த பேஷண்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு கிரியாட்டினின் அதிகமாக இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குன்னா, கால் வீக்கம் இருக்கா, மூச்சு திணறல் வருதா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து கன்காமினன்ட் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இப்போது ஒரு HbA1c அதிகமாகுது அப்படின்னா அது சுகர் வேல்யூ அதிகமாக தான் HbA1c அதிகமாகும். ஸோ இப்போ HbA1c 3 மாத சராசரி அதிகமாக இருக்குன்னா இவங்க சர்க்கரையோட செக் பண்ணுற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது, இதுக்கு முன்னாடி செக் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இல்லை ஒரு லிவர் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு காமால பிலிருபின் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்சைம்ஸ் OTPT எலிவேட் ஆயிருக்கா, இல்லை மற்ற ALP எலிவேட் ஆயிருக்கான்னு இப்போ மற்ற பேராமீட்டர்ஸ் அதுக்கு சம்பந்தம் உள்ள பேராமீட்டர்ஸில் ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து அவங்களுக்குரிய ரிப்போர்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். இது எதுவுமே இல்லை, அறிகுறிகளும் கிடையாது, எனக்கு வந்து இந்த மற்ற எதுவுமே எதுவும் கிடையாது அப்படின்னா அடுத்து நம்ம வந்து பண்ண வேண்டியது ரீசெக்கிங். இன்னொரு சாம்பிள் எடுத்து நம்ம வந்து அதே போல் டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்க்கணும். அதுலேயும் வந்து நமக்கு வந்து அதே வேல்யூ எக்ஸாக்ட் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணணும். இல்லை இன்னொரு டெஸ்ட் நம்ம எடுக்கும்போது அது நார்மலாக வந்துருச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அதனால் பிரச்சனை லேபில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சந்தேகமுள்ள ரிப்போர்ட்ஸ் நமக்கு வருது, நமக்கு அது நமக்கு சாத்தியமில்லாத ஒரு முடிவுகள் வருது அப்படின்னா அதை இன்னொரு லேபில் ரீசெக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் சிகிச்சையை தொடங்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். உங்களோட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணிக்கங்க. ஆனால் இன்னொரு லேபில் பண்ணி மறுபடியும் அது அதிகமாக வந்தும் அதை நான் நம்பலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக தான் முடியும். ஸோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குரிய சொல்யூஷனை தேடணும். அது இல்லாமல் எனக்கு இப்படி இருக்காதுன்னு நம்மளே முடிவு பண்ணி பிரச்சனையை வளர்த்துறக்கூடாது. இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் இது போல் பயனுள்ள வீடியோவோட அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.